யாருக்கு மாலைகள் ஆவதென்று பூங்கொடிகள் பூக்கள் பூப்பதில்லை. யாருக்கு யார் சொந்தமாவதென்று தேவதைகள் வந்து சொல்வதில்லை. விதி என்ற காட்டிலே ரொம்ப நேரமாக நம்மளையே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. ஒரு வேலை சைட் அடிச்சிட்டு இருக்காரோ? நம்மள தான் பார்த்துட்டு இருக்காரு, ஆனால் நம்ம ஃபேஸை பார்க்கலையே. ஃபோக்கஸ் எங்கே இருக்கு? மாமு என்ன? ஏங்க என்ன பண்றீங்க? எங்க பாக்குறீங்க? கடவுளே, நீங்க எவ்வளவு நம்பிக்கையானவர் இவ்வளவு நாளா நான் நினைச்சிட்டு இருக்கேன் தெரியுமா? நீங்க எவ்வளவு நல்ல பிள்ளை நான் இவ்வளவு நாளா நினைச்சிட்டு இருக்கேன் தெரியுமா? அப்படி இருக்கிற பட்சத்துல நான் உங்கள்ட்ட இதை எதிர்பார்க்கவே இல்லை. எங்க பாக்குறீங்க? எங்க பாக்குறீங்க நீங்க? போச்சு போச்சு, ரோஹித் கேவலமா நினைச்சிருக்க போறா. இல்ல சார், நான் தெரியாம தான் கேக்குறேன். நான் இது வரைக்கும் உங்க மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கேன் தெரியுமா? அந்த நம்பிக்கையும் தாண்டி உங்க மேல எவ்வளவு மரியாதை வச்சிருக்கேன் தெரியுமா? நந்தினிமா. இல்ல சார், நான் தெரியாம தான் கேக்குறேன். அப்படி என்ன உங்களுக்கு? அது எப்படி சார் நம்பி ஒரு பொண்ணு உங்க முன்னாடி உட்காந்து வேலை பார்த்தா அந்த பொண்ணை இப்படி தான் பாப்பீங்களா? அப்ப இவ்வளவு நாள் இப்படி பாத்தீங்களா? நந்தினி இங்க பாருங்க சார், நான் தனியா உட்காந்து வேலை பாக்குறேன்னு தானே சொன்னேன். அப்படி இருக்கிற பட்சத்துல எதுக்கு சார் என் கூட வந்து உட்காந்துருக்கீங்க? சொல்லுங்க, எதுக்கு என் கூட வந்து உட்காந்துருக்கீங்க? வேலை பாக்குறேன்னு தானே சொன்னீங்க, எனக்கு கம்பெனி கொடுக்குறேன்னு தானே சொன்னீங்க. ஆனா எப்படி கம்பெனி கொடுத்துட்டு இருக்கீங்க? நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேள. கேட்க முடியாது, கேட்க முடியாது. ஏன் கேட்கணும்? ஏன் கேட்கணும்னு கேட்குறேன். நீங்க தப்பு பண்ணிருக்கீங்க, புரியுதா? நீங்க தப்பு பண்ணிருக்கீங்க. நான் தான் கேள்வி கேட்குற இடத்துல இருக்கேன், நீங்க பதில் சொல்ற இடத்துல இருக்கீங்க. அதனால எனக்கு இப்ப பதில் சொல்லணும். அது எப்படி சார் ஒரு பொண்ணை தப்பா பாப்பீங்க? ஒரு பொண்ணு தப்பா பார்த்தனா? இவன் புது கதை சொல்றா. ஐயோ, இது தெரியாம எத்தனையோ நாள் உங்க கூட உட்காந்து வேலை பார்த்துருக்கேனே. அப்பெல்லாம் இந்த மாதிரி நான் யோசிக்காத விட்டுட்டேனே. உங்க கண் பார்வையை நோட் பண்ணாத விட்டுட்டேனே. இல்ல நோட் பண்ணிருக்கேன். அப்படிலாம் நான் எதுவும் பார்த்தது கிடையாது. அந்த நம்பிக்கையில தானே இப்ப கூட உட்காந்தேன். என்ன ஏய் இப்படிலாம் மூஞ்ச பாவமா வச்சுக்கிட்டா? சஞ்சய் சார் மட்டும் தான் ஏமாறுவாரு, நான் ஏமாறுவேன் நினைச்சிட்டு இருக்கீங்களா? என்னால ஏமாத்த முடியாது. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் உங்க மூஞ்சி ரியாக்ஷனை மாத்துங்க. நீங்க சரியான ஃப்ராட். என்ன இப்ப நான் சொல்றத கேட்க போறியா இல்லையா நந்தினிமா? முடியாது முடியாது முடியாது. நான் ஏன் கேட்கணும்? நான் ஏன் கேட்கணுங்கிறேன். இந்த நடிப்பெல்லாம் என்கிட்ட நடிக்காதீங்கன்னு. இந்த நடிப்பெல்லாம் 10 நம்புறதுக்கு நான் ஒன்னும் சின்ன குழந்தை கிடையாது. சரி வராது இவகிட்ட இந்த மாதிரி மூஞ்சி ரியாக்ஷன்லாம் சரியே வராது. இதெல்லாம் என் சஞ்சயோட சரி. இவளுக்குலாம் இந்த மூஞ்சி ரியாக்ஷன் தேவையில்ல. வேற மாதிரி தான் பேசணும்னா. என்ன என்னன்னு கேக்குறேன், ஒழுங்கா பதில் சொல்லுங்க. எப்படி இவ்வளவு கேவலமா என்ன பாத்தீங்க? ஆனாண்டி என்ன கோவப்படுத்தி பார்க்காத. என்னது? நான் உங்களை கோவப்படுத்தி பாக்குறேனா? ஓ, உங்களுக்கு கோவம்லாம் வேற வருமா பண்ண காரியத்துக்கு? அது எப்படி வரும்? எப்படி அது உங்களுக்கு வரும்? சரி வராது, சரியே வராது. ஏய் வாய் முடி. இல்ல எனக்கு நியாயம் கிடைச்சே ஆகணும்னா நியாயம் கிடைச்சே ஆகணும். ஒழுங்கா நீங்க இப்ப பதில் சொல்றீங்க. இல்லன்னு வச்சுக்கோங்களேன். கொத்தாதடி. இந்த டைம்ல கத்துனீனா வீட்டுல தூங்குற எல்லாருக்கும் கேட்கும், புரியுதா? வந்து என்ன எதுன்னு நிக்க போறாங்க. வாய முடி. வரட்டுமே வரட்டுமே, வந்து நியாயம் கேட்கட்டுமே. எல்லாருக்கும் நான் பதில் சொல்றேன். இந்த மாதிரி பிள்ளைய வளர்த்து வச்சிருக்காங்க. என்ன என்ன கேள்வி கேட்பாங்க? வாய முடி, வாய முடி. ஃபர்ஸ்ட் கொத்தறத நீ பாட்டுனா என்ன? என்னடி என்ன இப்ப தப்பா பார்த்தாங்க? என்ன இப்ப தப்பா பார்த்தாங்கன்னு கேக்குறேன். நான் பார்க்காம வேற எவன்டி பாப்பா? என்ன இப்படி பேசுறீங்க? நீங்க எதுக்கு பார்க்கணும்? நீங்க எதுக்கு பார்க்கணும்ன்ற? பைத்தியக்காரி. ஃபர்ஸ்ட் சுய நினைவுக்கு வந்து யோசிடி. நீ என் பொண்டாட்டி, நான் உன் புருஷன். நான் தாண்டி உன்னை அப்படி பார்க்கணும். பக்கத்து வீட்டுக்காரனா பாப்பா வாயில ஏதாவது வந்துரு சொல்லிட்டு அசிங்கமா. ஏய் ஃபர்ஸ்ட் கோவத்தை குறைச்சிட்டு யோசி, புரியுதா? நீ நான் இங்க உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்கோம். அப்படி வேலை பார்க்கும் பொழுது நீ என் பொண்டாட்டியை தான் உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்க, நான் உன் புருஷனா தான் உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்கேன். அப்படி நம்ம 2 பேரையும் சோதிச்சு பார்க்கறதுக்கு தோ நைட் கிளைமேட் இல்ல, காத்து அடிக்குது இல்ல, மரத்துல இருந்து கோவத்தெல்லாம் வருது இல்ல, அப்படி வரும்பொழுது அந்த சேலை தெரியாம விலகிடுச்சு, புரியுதா? அப்படி விலகின சேரியில உன் இடுப்பு தெரிஞ்சிருச்சு. அதனால நான் பார்த்தேன். எப்பயும் போல நீ சுடிதார போட்டு வந்து உட்காந்துன்னு வச்சுக்கோயேன், ஷால் தான் பறந்துருக்கேன், என் கண்ணில் எதுவும் பட்டிருக்காது, புரியுதா? நானும் பார்த்துருக்க மாட்டேன். இது கடவுள் பண்ண சதி, நான் பண்ண சதி கிடையாது.
நீங்க இப்போ என் புருஷன்ல. ஆமா ஆமா ஆமா, நான் தான் உன் புருஷன், நீ தான் என் பொண்டாட்டி. அது அது திடீர்னு வேலை பார்த்துட்டு இருந்தேன்னா, வேலை பார்த்துட்டு இருக்கும்பொழுது திடீர்னு நிமிர்ந்து பார்த்தேன்னா, அந்த மைண்டில் நீங்கள் என் புருஷனாவே தெரியல. என் எழுத்தப்பில் உட்காந்து வேலை பார்க்குற நார்மல் பர்சன் மாதிரி தான் தெரிஞ்சுக்கேன். அதனால அப்படி சேலை விலகுச்சா திடீர்னு பார்த்தீங்களா, கோவமாக வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ணட்டும் மாமு? இப்போ நான் யாருடி? என் புருஷன். நான் பார்த்ததுல ஏதாவது தப்பு இருக்கா? இல்லை. இல்ல, ஏதோ ஒரு பழமொழி சொல்ற மாதிரி யார் பண்ணாலும் தப்பு தப்பு தான் அப்படின்னு எதுவும் பேசிட மாட்டியே. புருஷனா இருந்தாலும் பார்த்தது தப்பு, பெர்மிஷன் வாங்கிருக்கணும்னு எதுவும் கேட்டுற மாட்டியே. சே சே, இல்லை மாமு, நான் தெரியாமல் தான் கோவப்பட்டுட்டேன். என் மைண்டுக்குள்ளே வரல டக்குன்னு நீங்கள் என் புருஷன்னு. பாப்பா அப்படி கத்துறா, இந்நேரம் வீட்டுல இருக்கிறவங்களாம் தெரிச்சு ஓடி வந்திருப்பாங்க தெரியுமா? இல்லை. கடவுளே, தெரியாம பாத்துட்டேன்டி. இது வரைக்கும் உன் கண்ணுக்கு கீழே நான் நோட் பண்ணதே இல்ல, புரியுதா? உன் முகத்தை மட்டும்தான் பார்த்திருக்கேன், இந்த மூக்கை மட்டும்தான் பார்த்திருக்கேன், அந்த வாயை மட்டும்தான் பார்த்து ரசிச்சிருக்கேன். மத்தபடி புரியுதா, மத்தபடி நான் வேற எங்கேயும் பார்த்தது கிடையாது. அதுக்கப்புறம் உன் காலை தொட்டு பார்த்திருக்கேன், அவ்வளவுதான். புரியுதா? வேற எங்கேயும் மைண்ட் போனதும் கிடையாது, பார்த்ததும் கிடையாது. தெரியும் மாமு. அப்படி இருக்கிற பட்சத்துல கொஞ்ச நேரத்துல அக்யூஸ்ட் ஆக்கிட்டியடி. கோவம் வந்துருச்சு. ஃபேஸ் ரியாக்ஷனை மாற்றுங்களேன். நான் தான் ஒத்துக்கிட்டேனே, நான் பொண்டாட்டி, நீங்கள் புருஷன், நீங்கள் பார்க்கலாம். தப்பில்லை. ஆனா சீரியஸாவே நான் நல்ல பிள்ளையாட்டம் ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஜஸ்ட் உன்னை பார்த்துட்டு காத்து வேகமா அடிச்சோடனே முந்தானி பறந்துச்சா, முந்தானி பறக்குதுன்னு சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்ட் டைமே உன்னை இங்கே பாரு தங்கமயில் அப்படின்னு கூப்பிட்டேன். நீ தான் காதுலே வாங்காம வேலை பார்த்துட்டு இருந்த. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பார்க்கும்பொழுது இடுப்பு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு நான் என்ன பண்ண முடியும்டி? மாமு. இல்ல, நீங்க நல்லா தான் பேசுறீங்க. காலையில ஷர்ட் போட்டு விடுறதுக்கு அவ்வளோ என்ன பயமுறுத்துனீங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல இப்ப நான் இடுப்பை பார்த்த உடனே இவ்வளோ ரியாக்ட் பண்றீங்களே, ஒரு வேலை கிட்டலாம் வந்து என்ன பண்ணுவீங்க? அது அவுட் ஆஃப் சிலபஸ் மாமு. ஏய், அப்ப நீ என்ன உசுப்பேத்தி விட்டுட்டு இருக்கியா? இவனுக்கா எப்படா ரியாக்ஷன் வரும்னு சொல்லிட்டு இன்னும் டெஸ்டிங்க போட்டுட்டு இருக்கியா? அது அமல் பேபி. அதான் எல்லாம் வாய் தான் போலன்னா. ஒரு வேளை மைண்டுக்குள்ள எனக்கு ஏதாவது தோணி கிட்ட வந்துட்டான் அப்படின்னா உன்னை சமாளிக்கிறது கஷ்டம் போலையே. இல்லை, அப்படி இல்லை. இருந்தாலும் நீங்கள் டக்குன்னு இப்படி பார்த்தோன்னே கோவம் தான் வந்துச்சு. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு வேளை கிட்டலாம் வந்தீங்கன்னா தெரில மாமு, தெரில. என்ன? இல்ல, தைரியசாலி மாதிரி மாமாவை பயமுறுத்துனீங்களே, அதனால கேட்டேன். இப்போ மேடம் மூஞ்சில ஈயாடல என் தங்கமயில பார்த்தா பாவமா இருக்கு. ம், ஆ, தங்கமயில என்ன? ஐ லவ் யூ. போங்க. ஆமா, காலில் போட்டிருக்கே மெட்டி, அதை பார்த்து வீட்டில் யாரும் எதுவும் கேள்வி கேட்கலையா? கேட்கலையே. ஏன்? இல்ல, கல்யாணத்தப்ப தாலி மட்டும்தானே கட்டினேன், அதுக்கப்புறம் மெட்டி போடாம தானே இருந்தேன். அதனால தங்கமயில காலை பார்த்து யாரும் கேட்கலையான்னு கேட்குறேன். என்னம்மா திடீர்னு போட்டிருக்கேன்னு? ஏன்னா வீட்டில் இருக்கிற யாருக்கும் தெரியாது நான் மெட்டி வாங்கினது. பட் என் காலை யாரும் நோட் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் கீழே குனிஞ்சு காலியை தேடிட்டு இருந்திருப்பாங்க. அதனால மேபி கண்டுபிடிக்காம இருக்கலாம். இதுக்கப்புறம் ஒரு சில நாள் போகும்பொழுது மேபி கேட்கலாம். அது சரி, பட் தங்கமயிலு டெய்லி பார்க்குறாளா அந்த மெட்டியை? தங்கமயிலுக்கு பிடிச்சிருக்கா? ம், பிடிச்சிருக்கு. பட் லைட்டாக லூஸாக இருக்கிற மாதிரி இருக்குது தெரியுமா? அப்பப்போ அதை நான் ப்ரெஸ் பண்ணி விடுறேன். நீங்கள் அது ஒழுங்காக போடல. அப்படியா? இருங்க சரி பண்ணிடலாம். அது வேணாம் மாமு, நான் சரி பண்ணிட்டேன். நீங்க சரி பண்ணது எப்படி இருக்குன்னு நான் பார்க்குறேன். ஏன் நான் பார்க்கக்கூடாதா? பார்க்கலாம். நீ சொல்லும் பல நூறில் நான் இல்லை, உன் அழகான பல பூவில் தேனில்லை, உன் வெள்ளத்தில் நான் ஒன்றும் பொறும்பில். இப்போ ஓகேவா தங்கமயில? ம், ஓகே தான். போதும், கையிடுங்க. ஏங்க மேடம்? அது அது ஒன்றும் இல்லை. பட் நந்தினிக்கிட்டா எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த பாதம் தான். க்யூட்டாக இருக்கு. நீ ருசி பார்க்க தலை தாழ்த்தும் மரும்பில்லையே, லாலிட்டா ஹெலோலிட்டா, உன் கரையில்லாத கண்கள் வெட்டி தள்ளுதே. இரவின் மடியில் அமைதி பூக்க, என் கைகளின் நடுவே உன் பாதங்கள் மலர, விரல் தீண்டும் ஒற்றை தொடுதலில் என் உயிரெல்லாம் ஏதோ விந்தை செய்யுதே. உன் பாதம் அழகான கவிதை, இதில் என்னை இருக்க சொன்னால் இப்படியே இந்த நொடியில் உன் பாதச்சோட்டிலேயே நான் விழுந்து விடுவேன். மகுடம் சூடிய அரசன் கூட உன் பாத கொலுசொலியில் அடிமையாவான். சரணடைந்து விட்டேன் உன் பேரழகில்.
இனி என் சொர்க்கமும் மோட்சமும் உன் பாதமே. பஞ்சு மலராய் மின்னும் உன் பாதங்களை என் மார்போடு அணைத்துக் கொள்கிறேன். இந்த ராத்திரியின் குளுமையில் உன் பாத விரல் நகங்களின் அழகில் தொலைந்து போகிறேன் அடி என் தேவதையே. ஐ லவ் யூ தங்கமயில. உன் கரையில்லாத கண்கள் வெட்டி தள்ளுதே உண்மையே நான் சொல்லட்டா உன் மூலம் பூசாத பேச்சு எல்லாம் உள்ளதே. பொண்டாட்டிய சார் இப்படி ரசிக்கிறதுலாம் சரிதான். அப்புறம் சாரு பாதத்திலே தான் வாழ போறீங்களா? அப்புறம் தங்கமயில் கூட எப்போ வாழ போறீங்க? அது என்னை ஏன் இப்படி பார்த்தீங்கன்னு கேட்டதுக்கு நீங்கள் சொன்ன பதில், நீங்கள் கோவப்பட்ட விதம் எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்தது மாமு. ஆனால் என்னை ஏன் நெருங்க மாட்டீங்க அப்படின்ற கேள்விக்கு மட்டும் பதில் சொன்னால் நல்லாயிருக்கும். அது எனக்கு உங்கள் மனசை நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது மாமு. நீங்கள் யோசிக்கிறது தப்பாக இருக்குமோன்னு தான் எனக்கு தோணுது. என்கிட்ட உங்களுக்கு என்ன தயக்கம்? வேலை நீங்கள் என்ன இன்னும் புரிஞ்சுக்கலையா மாமு? இல்லை நீங்கள் நான் புரிஞ்சுக்கவே மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? அப்படி நான் புரிஞ்சுக்க மாட்டேன்ற அளவுக்கு உங்களுக்கு ஏதாவது ஹோப் கொடுத்துட்டேனா? இல்லை, அது நந்தினி, நீ என்ன பேசுற? கரெக்டாக தான் பேசுகிறேன் அமல் பேபி. நந்தினிமா, இங்கே பாருங்க, உங்களுக்கு நான் இன்னும் 2 days டைம் தரேன், ஓகேவா? அந்த 2 daysக்குள்ளே நீங்கள் ஏன் என்னை தள்ளி போகிறீங்க அப்படின்றதுக்கான காரணம் எனக்கு தெரியணும். நீங்கள் நான் ப்ராஜெக்ட் முடிக்கணுன்றதுக்காக இல்லை வேறு ஏதாவது எக்ஸட்ரா காரணத்துக்காக நீங்கள் தள்ளி இல்லை, ஏதோ ஒரு பெரிய ப்ராப்ளம்காக என்னை தள்ளி போகிறீங்க. அது என்ன ப்ராப்ளம்னு சொன்னீங்க அப்படின்னா 2 பேரும் சேர்ந்து சொல்யூஷன் தேடலாம். இல்லை இப்படி தான் நான் தனியாகவே சொல்யூஷன் தேடிட்டுருப்பேன், ஒன்றை எந்த விதத்துலையும் நான் கஷ்டப்படுத்த மாட்டேன் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா நந்தினி நீங்கள் நார்மலாக பேச கூப்பிட்டா கூட உங்ககிட்ட நெருங்க மாட்டா. அதுக்கப்புறம் இந்த நந்தினிக்கிட்டேருந்து நீங்களும் எந்த உண்மையும் வாங்க முடியாது. புருஷன் பொண்டாட்டினா புரிஞ்சுக்கிட்டு வாழறதுல தான் இருக்குது வாழ்க்கைன்னு நினைக்கிறேன். எனக்கு என் மாமுக்கும் அப்படி ஒரு விரிசல் வந்துடவே கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் புரிஞ்சுப்பேன், என் மேலே நம்பிக்கை இருக்குது அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா சொல்லுங்கள். ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டோம் மாமு, போதும், பிரிஞ்சிருந்ததெல்லாம் போதும். நமக்காக நம்ம குடும்பம் கஷ்டப்பட்டதும் போதும். இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழ்கிற வாழ்க்கையில் தான் நமக்கான வாழ்க்கை இருக்குன்னு நினைக்கிறேன். இப்படி தள்ளி நின்று நீங்கள் பார்க்குறது, அதுவும் நீங்கள் பார்த்த பார்வையில் அப்படி ஒரு உணர்வு இருந்துச்சு, அது எல்லாத்துக்கும் கட்டுப்பாட்டை போட்டு நீங்கள் ஏன் தள்ளி நிற்கிறீங்க? எனக்கு காரணம் தெரியணும். காரணம் சொல்ல முடியல அப்படின்னா நந்தினி உங்களை விட்டு விலகி போக வேண்டிய சூழ்நிலை வரும். அதை நீங்கள் தாங்க மாட்டீங்க. இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போய் வாழ்கிறது தான் வாழ்க்கை நீ சொல்ல வரியாடின்னு நீங்கள் கேவலமாக என்ன கேட்டாலும் சரி, இல்லை அதுக்கு தான் நீ ஆசைப்பட்டுட்டு இருக்கியாடி அப்படின்னு நீங்கள் கேட்டாலும் சரி, எப்படி வேணாலும் கேளுங்க. ஆனால் ஏன் தள்ளி நிற்கிறீங்கன்னு சொல்லிட்டு கேளுங்க. நந்தினி, உங்கள் மனசில் இருந்த ஆசைலாம் வெளியில் வந்துட்டு தான் இருந்துச்சு. நம்ம ஆஃபீஸில் நான் ஃபஸ்ட்டு saree கட்டிட்டு வரும்பொழுது என்கிட்ட நெருங்குனீங்க பார்த்தீங்களா, அன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் என்கிட்ட விலகிறத நான் உணர்ந்தேன். அதுக்கப்புறம் நீங்கள் கேஷுவலாக கூட என்ன நெருங்கலை. கட்டின பொண்டாட்டியை தள்ளி வச்சு பார்க்குற அளவுக்கு என் மாமாவோட மைண்டு இல்லை. அவளை நெருங்கி பார்க்கணுன்னு தான் ஆசை இருக்குன்னு அவர் கண்ணில் இருக்கிற ஏக்கமே தெரியுது. ஆனால் நெருங்கிறதுக்கு ஏதோ ஒரு காரணம் தடுக்குது. அந்த காரணம் தான் என்னன்னு பொண்டாட்டி கேட்குறேன். தெரிஞ்சே ஆகணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் உங்கள் விருப்பம் மாமும். ஆனால் நானாக காரணத்தை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா உங்களை விட்டு வேலைக்கு தான் மாமும் நிற்பேன். ஏன்னா நம்பிக்கை இல்லாமல் நீங்கள் என்கிட்ட காரணத்தை சொல்லாமல் இருந்ததுக்கு நான் போகிறேன், நீங்கள் வாங்க. விடுங்க மாமு. என்னை விட்டு தள்ளி போவேன்னு சொல்லாதடி வார்த்தைக்காக கூட. நான் தள்ளி போகணும்னு கனவுல கூட நினைக்கல மாமு. ஆனால் தள்ளி போக வச்சிருவீங்களோன்னு தான் பயமாக இருக்கு. அப்படி என்ன மாமு என்கிட்ட சொல்ல முடியாத அளவுக்கு உங்களுக்கு காரணம்? காரணம் அப்படிலாம் பெருசா இல்லை நந்தினி, உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு இல்லை. சரி, சொல்லக்கூடாதுன்னு இல்லைல்ல, அப்போ என்ன கிஸ் பண்ணுங்க. அத கிஸ்னா எனக்கு என் மாமோட மூச்சு காத்தும் என் மூச்சு காத்தும் கலக்கிற அளவுக்கு ஒரு கிஸ் வேணும், கொடுங்க. முடியாதுல்ல? முடியாதுன்னு இல்லை. அப்புறம் காரணம் ஏதோ இருக்குது தானே, அதுவும் ஏதோ பெரிய காரணம் இருக்கு. நான் திரும்பவும் சொல்கிறேன் மாமு, காரணத்தை நான் தெரிஞ்சுக்கணும். இதுக்கப்புறம் என்னால் முடியாது. இவ்வளோ நாளாக
நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழ ஆரம்பிக்கல, அதனால என்னை விட்டு தள்ளி நிற்கிறீங்க அப்படின்னு நானாக என் மனசை தேத்திக்கிட்டேன். ஆனால் ஒரு செகண்ட் நான் உங்கள் பக்கத்தில் வரும்பொழுதும் நீங்கள் பயப்படுறது உங்கள் கண்ணில் தெரியுது. இதோ இப்போ நீங்கள் என்ன டச் பண்ணியிருக்கீங்க, அந்த கையில் இருக்கிற உதிரல் எனக்கு நல்லாவே புரியுது. எனக்கு காரணம் வேணும், நான் சொல்லிட்டேன். நீங்கள் 2 days டைம் எடுத்துக்கோங்க. நீங்கள் இப்படி என் கிட்ட இருந்தும் தள்ளியே நிற்கிற மாதிரி இருக்கிற உங்களோட இந்த பார்வை, இந்த பார்த்துட்டோம், இதெல்லாம் எனக்கு ஏதோ பண்ணுது மாமு. கையெடுங்க, நான் போகிறேன். உலகின் கதவை தாழ்த்திருப்போம் உயிரே, மழலை மொழியாய் மகிழ்ந்திருப்போம் உயிரே, உன் உயிரென நான் இருப்பேன் அன்பே. உங்ககிட்ட பொறுமையாகவே கேட்குறேன். அன்னைக்கு அந்த ரிசப்ஷனுக்கு போயிட்டு வரும்போது போட்டிருந்த ட்ரெஸ் யாரோடது? சித்தி, அது என் ஃப்ரெண்டு ட்ரெஸ்ஸு. ஏய், அன்னைக்கு அது உன் ட்ரெஸ்ன்னு தானே சொன்னேன். அப்படி இருக்கிற பட்சத்தில் அது எப்படி உன் ஃப்ரெண்டு ட்ரெஸ் ஆகும்? அப்படியே இருந்தாலும் உன் ஃப்ரெண்டு ட்ரெஸ்ஸாகவே இருக்கட்டுமே, உன் பேச்சுப்படியே பேசிட்டோம். உன் ஃப்ரெண்டெல்லாம் என்ன அவ்வளோ பெரிய ராயலா? நீ போட்டிருந்த ட்ரெஸ்ஸு எவ்வளோ காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸுன்னு உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஏன் அந்த ட்ரெஸ்ஸு கூட இங்கே தான் இருக்குது. ஏன் விசாரிச்சு பார்ப்போம் அந்த ட்ரெஸ்ஸோட ரேட் என்னன்னு சொல்லிட்டு. உன் ஃப்ரெண்டுங்க இருக்கிற கேட்டகரிக்கலாம் அந்த ட்ரெஸ் வாங்கி வச்சிருக்காளுங்களா? அது உனக்கு கடன் கொடுக்குற அளவுக்கு அவளுங்க அன்னைக்கு போட்டுட்டு வந்ததே ஓசி ட்ரெஸ்ஸு. அப்படி இருக்கிற பட்சத்தில் உனக்கு கொடுக்கறதுக்கு வேற ட்ரெஸ் வாங்கி வச்சிருந்தாளுங்களா? இதை நாங்கள் நம்பணுமா? எங்கள் தலையில் நான் இழிச்ச வாயின்னு எழுதி ஒட்டியிருக்கான்னு சொல்லுடி. அவ தான் கேட்குறாள், அதுக்கு பதில் சொல்ல. சித்தி. என்னடி சித்தி? இல்லை என்ன சித்தின்னு கேட்குறேன். அன்னைக்கு கார்த்திக் சார் வந்தார்ல, அவர்கிட்ட 10,000 ரூபாய்க்கு பட்டுப்படம் வாங்கிட்டு வந்து கொடு, எங்கள் சித்தி பல்ல இழிச்சிட்டு காட்டுன்னு நீ தானடி ஐடியா கொடுத்தேன். சித்தி, அப்படிலாம் இல்லை. எனக்கு அன்னைக்கு கார்த்திக் சார் வீட்டுக்கு வரேன்னு சொல்லவே இல்லை. அப்படி இருக்கிற பட்சத்தில் அவர்கிட்ட நாங்கள் வாங்கிட்டு வான்னு எப்படி சொல்ல முடியும்? இங்கே பாருடி, அன்னைக்கு ரிசப்ஷனுக்கு வந்து உன் லட்சணம் என்னன்னு கண்டுபிடிச்சிருப்பேன். சரி, தேவையில்லாத வரக்கூடாது, நீ ஒழுங்காதான் இருப்பேன், என் வார்த்தைக்கு கட்டுப்பட்ட அப்படின்ட்டு தான் அமைதியாக இருக்கேன். ஆனால் அதையும் மீறி நீ பெரிய அளவுக்குலாம் ஆசைப்பட்டான்னு எனக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்க, என் கோணத்தை நீ முழுசாக பார்க்க வேண்டியது வரும். ஒழுங்கா வயசுக்கு ஏற்ற மாதிரி அடக்க உடக்கமாக இரு. இல்லை எனக்கு கல்யாண ஆசை வந்துருச்சு அப்படின்னா சொல்லு, நானே நல்ல விலைக்கு ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கட்டி வைக்கிறேன். சித்தி, இப்படி பேசுறதுக்கு உங்களுக்கு உண்மையாக அசிங்கமா இல்லையா? அசிங்கமா? ஏய், என்ன வாய் நின்றுச்சா? நான் எதுக்கடி அசிங்கப்படணும்? இல்லை நான் எதுக்கு அசிங்கப்படணுங்கிறேன்? ஏதோ சொல்லுவாங்களே, மாட்டை புல்லும் வைக்கலும் போட்டு வளர்க்குறது ஒன்றும் அழகு பார்க்கறதுக்கு கிடையாது, விற்கிறதுக்கு தான். உன்னை பொறுத்தளவுக்கு அதே மாதிரி தான் நீயும். உன்னை இந்த அளவுக்கு வளர்த்து ஆளாக்கியிருக்கான் அப்படின்னா உன்னையும் ஒரு நாள் கட்டி கொடுத்து அது மூலயமா லாபம் பார்க்கறதுக்கு தான். நீ என்ன நினச்சிட்டு இருக்க? உன்னை கட்டி கொடுக்கறதுக்கு நான் நகையும் காசு சேர்த்து வச்சிருப்பேன், அதை போட்டு உன்னை கட்டி கொடுப்பேன் நினச்சிட்டு இருக்கியா? இல்லை, உன்னை ஏற்கனவே நான் கல்யாணம் பண்ணி வைக்க தான் பார்த்தேன். ஆனால் அன்னைக்கு நீ மிஸ் ஆயிட்ட. கூடிய சீக்கிரமே வசதியோட ஒரு பையனை பார்ப்பேன். இங்கே வாடி உக்காரு, கழுத்தை நீட்டுடின்னு சொன்னா நீட்டிட்டு போயிட்டே இருக்கணும். அதுக்கு என்ன சித்தி, நானும் நல்ல பணக்கார மாப்பிள்ளைய தான் பார்த்துருக்கேன் அப்படின்னு நீ சொல்கிற மாதிரி இருக்கும் பார்வை. ஆனால் நீயா தேடின வாழ்க்கை நான் ஒத்துக்க மாட்டேன். நானா தேடி வைக்கிற வாழ்க்கையை தான் நீ ஒத்துக்கணும். ஏன் சித்தி, ஒரு வேளை நான் தேடிட்டேன் அப்படின்னா அந்த வாழ்க்கையில் நல்லா வாழ்ந்துருவேன்னு பயப்படுறீங்களா? நீங்கள் தேடி வச்ச வாழ்க்கையாக இருந்தால் எப்போ வேணாலும் நாசம் பண்ணிடலான்னு கணக்கு போட்டு வச்சுருக்கீங்களா? என்ன சித்தி இவ்ளோ பேச்சு பேசிட்டு நிக்கிறா? நீ என்னவோ வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? தொலைச்சு கட்டிடுவேன். என்ன வாய் நில்லுது? ஆமாண்டி, நீ சொல்ற மாதிரி தான். நீயா தேடின பணக்கார வாழ்க்கையா இருந்தா அதில் நீ வாழ்ந்துருவேன். நானா தேடி வைக்கிற பணக்கார வாழ்க்கையா இருந்தா அதை எப்ப வேணாலும் நான் கெடுத்து விடுவேன். நான் வயிற்றுல குழந்தைய ஒன்றும் கொடுக்கல அந்த கடவுளே, புரியுதா? அதுக்குன்னு உங்களை என்னால பிள்ளையா நினைக்க முடியாது. ஏண்டி உனக்கெல்லாம் உரைக்கவே இல்லையாடி அடிச்சது? செல்ல மாதிரி நிக்கிறேன். வாங்கி வாங்கி பழகிடுச்சு, புரியுதா? இப்பதான் நியாயத்தை கொஞ்சமாச்சும் எடுத்து பேசிட்டு அடி வாங்குறேன். இவ்வளோ நாள் நியாயமே இல்லாம அடி வாங்கிட்டு இருந்தேன். பேசு பேசு, இப்படியே பேசு. நியாயத்துக்காக பேசிதான் பாரு, அதுக்கப்புறம் எப்படி அடி வாங்குறேன்னு மட்டும். இங்க பாருங்க சித்தி, இப்போ ஒரு விஷயம் சொல்றேன், கேட்டுக்கோங்க. என்னடி சொல்ல போறேன்? என்ன பெருசா சொல்லிட போறேன்? என் வாழ்க்கையில இது வரைக்கும் நானா எந்த முடிவு எடுக்கல. அது யாரையும் பாதிச்சிடக்கூடாது அப்படின்னு நான் தெளிவா இருக்கேன். உன் தம்பியும் உங்க அப்பாவும் என்ன வேணாலும் பண்ணுவோம் அப்படின்ற பயம் உனக்குள்ள இருக்குல்ல? இங்க பாரு, அதுக்கு பேர் பயம் கிடையாது. என்னால அவங்க 2 பேரும் கஷ்டப்படக்கூடாது அப்படின்ற எண்ணம். அதையும் மீறி நீங்க இப்படியே தான் பண்ணுவேன், இப்படியே தான் பேசுவேன், இப்படிலாம் தான் கஷ்டப்படுத்துவேன் அப்படின்னு முடிவு எடுத்தீங்கன்னா என்னோட முடிவு வேற மாதிரி இருக்கும். என்னடி, என்ன வேற மாதிரி இருக்கும்? என் மனசுல இருக்கிறத நான் வெளியில சொல்ற மாதிரி இருக்கும். எனக்கு இதான் விருப்பம்னு நான் செய்யற மாதிரி இருக்கும்.
ஏய் என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் என்ன நினைச்சிட்டு இருக்கேன்றத வெளியில சொல்லக்கூடாதுன்னு தான் நான் அமைதியா இருக்கேன். ஒரு சில ரீசனுக்காக. இல்ல அதை வெளியில சொல்லு, நாங்க அதை தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா நான் சொன்னதுக்கு அப்புறம் நீங்க என்னை இப்படிலாம் ஒரு பார்வை கூட பார்க்க முடியாது. எந்த கொம்ப வந்து கேப்பா நீ நினைச்சிட்டு இருக்க? இல்ல எந்த தைரியத்துல நீ சொல்ற? நீங்க வார்த்தையை என்கிட்ட இருந்து வாங்க பாக்குறீங்கன்னு நல்லாவே தெரியுது. ஆனா அப்படிப்பட்ட வார்த்தையை சொல்றதுக்கு நான் ரெடியா இல்ல, என் மனசு ரெடியா இல்ல. எல்லாம் வேணான்ட்டு தான் அமைதியா இருக்கேன். இங்க பாரு, இந்த அளவுக்கு நீ பேசுனதுக்கு அப்புறம் எனக்கு எதுவும் புரியாம இல்ல. இதுக்கப்புறம் நீ வாயை திறந்து சொல்லணும்னு எந்த அவசியமும் இல்ல. உனக்கு நான் மாப்பிள்ளை பார்க்குறேன், புரியுதா? மாப்பிள்ளை பார்த்து கூடிய சீக்கிரம் கல்யாணம் முடிவு பண்ணுவேன். அந்த கல்யாணத்துக்கு நீ ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். பாருங்க, அதுல எதுவும் பிரச்சனை கிடையாது. நீங்க எப்படிப்பட்ட வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தாலும் அதுல வாழறதுக்கு நான் ரெடியா தான் இருக்கேன். சீக்கிரமா போய் மாப்பிள்ளைய பாருங்க, அதுல எதுவும் பிரச்சனை இல்லை. ஏன் நீ எழுந்து போலையா? உனக்கு ஏதாவது ஆன்சர் வேணுமா என்ன? சித்தி சொன்ன மாதிரியே தான் இவ்வளோ தைரியமா பேசுற. அதே மாதிரி நீ சொன்ன பத்தியே ஒரு வார்த்தை, நான் சொன்னதுக்கு அப்புறம் நீங்களாம் அந்த மாதிரி பார்வை கூட பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு எனக்கும் இது போதும். ஒரு சில விஷயத்தெல்லாம் ஆஃபீஸ்லேயே நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். அதை வச்சும் இப்போ நீ பேசுனதை வச்சும் எனக்கு கன்ஃபர்மேஷனாக தான் புரியுது. அந்த கன்ஃபர்மேஷன் தானே உனக்கு புரியணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் அதையும் மீறி நான் எதுக்கும் ரெடியா இல்லை. சித்தி சொல்கிற லைஃபுக்கு கூட நான் கட்டுப்படுவேன் அப்படின்னு உனக்கு புரிஞ்சிருக்குமே. அப்படி இருக்கிற பட்சத்தில் என்ன பழி வாங்குறேன்னு நினச்சி நீயே உன் தலையில் மண் அள்ளி கொட்டிக்காத. ஏன்னா ஏற்கனவே பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனி உள்ள நீ எதுக்கு வந்தனும் தெரியல, இந்த வீட்டுக்குள்ளே எதுக்கு வந்தனும் தெரியல. அதுக்குன்னு அதெல்லாம் புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு நான் ஒன்றும் சின்ன குழந்தையும் கிடையாது. ஒரு அளவு இப்போலாம் மெச்சூரிட்டி வந்துருச்சு, மெச்சூரிட்டி வர வச்சுட்டாங்க. உனக்கே நல்லா தெரியும், நான் மிரட்டுறேன்னு கூட நினச்சிக்கோ. நீ பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனிக்குள்ளேயும் ஒன்றும் பண்ண முடியாது, இந்த வீட்டுக்குள்ளேயும் ஒன்றும் பண்ண முடியாது. ஏய், பேக் போனால் யார் இருக்காங்கன்னு நினச்சிட்டு இருக்க? அதை நான் சொல்லி நீ தெரிஞ்சுக்கணுமா என்ன? உன்னை ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறியா? பண்ணி பாருன்னு தான் நான் சொல்கிறேன். இப்போவும் நான் சொல்கிறேன், எனக்கு வேணும்னு நான் இன்னும் முடிவெடுக்கல. ஒரு சில விஷயத்தால் நான் தள்ளி நிற்கணும்னு தான் நினைக்கிறேன். ஆனால் நீ ஃபோர்ஸ் பண்ணுறத பார்த்தா அந்த விஷயத்த நான் நெருங்கணும்னு மனசுக்குள்ளே நினச்சாலே போதும், அந்த விஷயம் என்னை தேடி வந்துடும். ஸோ சீண்டி பார்த்தா அப்படின்னா திரும்பவும் சொல்கிறேன், நீ உன்னையே அழிச்சுக்கிறதுக்கு சமம். இவளை சீண்டி இவளுக்கும் கார்த்திக்கும் சம்மந்தம் இருக்கான்னு தெரிஞ்சுக்கலான் தான் சித்தியை தூண்டி விட்டான். ஏன்னா நாளைக்கு பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனியில் வெடிக்க போகிற பிரச்சனையில் என்ன வேணாலும் நடக்கலாம். அந்த நந்தினியும் அதனால தான் அவ்வளோ தைரியமாக வாயை விட்டு போயிருக்கா. இப்போ இவளும் தைரியமாக பேசுகிறா. கிட்டத்தட்ட நம்ம தான் இந்த வேலையை பார்த்துருப்போனோ இவளும் நினைக்கிறா, அவளும் நினைக்கிறா. அதையும் தாண்டி இப்போ ஏன் தெரியுமாடி உன் வாயிலேருந்து வார்த்தையை வர வைக்க ட்ரை பண்ணுறேன். நாளைக்கு எனக்கு பிரச்சனை அப்படின்னா உன்னை பகடக்காயா வச்சு மட்டும்தான் நான் தப்பிக்க முடியும். அதனால மட்டும்தான் அந்த கார்த்திக் நினைக்கிற மாதிரி அவன் பேச்சில் நான் மயங்க மாட்டேன். நான் ரேக்காடி, அவன் நினைக்கிறான் நான் ஏதோ அவன் பேச்சில் மயங்கிறேன்னு. தெரியாது, யார் பேச்சுக்கும் மயங்குறாள் நான் கிடையாது. என்னோட துடுப்புச்சிட்டு நீ, உன்னோட வீக்னஸ் அவன், அவனோட வீக்னஸ் நீ. அதையும் தாண்டி உங்கள் அம்மாவுக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாதுன்றதுக்காக ஒரு சூழ்நிலை கைதியாக நிற்கிற. அதனால இங்கே நடக்கிற எந்த விஷயத்தையும் நீ கார்த்திக்கிட்ட சொல்ல மாட்டேன். அதே மாதிரி அவன் உன்னை சின்சியராக லவ் பண்ணுறான், நீ அவனை சின்சியராக லவ் பண்ணிட்டு இருக்க. இப்போ 2 பேருக்கு நடுவில் ஏதோ பிரச்சனை போயிட்டு இருக்குன்றதையும் நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் ஒரு சில விஷயத்த வச்சு. இது போதும், நான் தப்பிக்கிறதுக்கு வேணும்னாலும் உன்னை பயன்படுத்துவேன், அவன் வாழ்க்கையை அழிக்கிறதுக்கு வேணும்னாலும் உன்னை பயன்படுத்துவேன். எதுக்கு முதல்ல நீ யூஸ் ஆகிறேன்னு பார்க்கலாம். நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு ஒன்னதான் அனுப்பிட்டாங்க. உன் ஞாபகமாக நாங்கள் வச்சிருந்த திங்ஸு, உன் ஃபோட்டோ எல்லாத்தையும் சுற்றி காணாமலே போக வச்சுட்டாங்க. அதெல்லாம் பார்த்தா கூட அப்பாவுக்கு உன் ஞாபகம் வந்துருமோன்னு பிளான் பண்ணி இந்த வீட்டுக்குள்ளே வந்து இது வரைக்கும் அவங்க பிளானை தான் நடத்திட்டு இருக்காங்க. இப்போ கடைசியா உன் பெரியும் வீணாக்குவேன், என் பெரிய வீணாக்குவேன்னு நிற்கிறாங்க. அதையும் தாண்டி என் வாழ்க்கையை அழிச்சே தீருவேன்னு சொல்கிறாங்க. எனக்கு சித்தி மேலே கூட பயம் இல்லை. மிஞ்சு போனா என்னை யாருக்காவது கல்யாணம் பண்ணி வைப்பாங்களா? என் தலையெழுத்தாதானே நான் போயிடுறேம்மா. உன் பேர் கெட்ட பேர் ஆகாதில்ல நான் கல்யாணம் பண்ணிட்டு போனா, அதனால நான் போயிடுறேம்மா. ஆனால் இப்போ ரேக்கா எதுக்குமா இங்கே வந்திருக்கா? ஆஃபீஸ்க்குள்ள அவள் என்னம்மா பண்ணுறா? இப்போ சித்தி மூலயமா அவள் என்னை ஏமா தூண்டி விட்டுட்டு இருக்கா?
இதனால கார்த்திக் ஏதாவது பிரச்சனை வருமா? என்ன வச்சு ஏதாவது கேம் ப்ளே பண்ணலான்னு யோசிக்கிறாளா? அம்மா, நான் இப்போ என்ன பண்ணுவேன்? உன்னை அம்மான்னு கூப்பிட்ற வார்த்தையை தவிர என்கிட்ட உன் ஞாபகமா எதுவுமே இல்லையம்மா. எனக்கு ஒன்று பார்க்கணும் போல இருக்குமா. அந்த நிலாவை பார்த்து பார்த்து நீ அங்கே தான் இருக்க அப்படின்னு நிறைய நாள் பேசிட்டேன். ஆனால் எனக்கு ஒன்று பார்க்கணும் போல இருக்குமா. நீயே நீயே நானே நீயே நெஞ்சில் வாழும் உயிர் தீயே தீயே தந்தை நீ பவி அம்மா, பவி தந்தை நீயே தோழன் நீயே தாராட்டிடும் உயிர் தோழி நீயே. நீ எப்படி வந்த? நான் எப்போவோ வந்துட்டேன். உங்க சித்தி பேச ஸ்டார்ட் பண்ணும்பொழுதே ஏய், தேவையில்லாம நீ ரிஸ்க் எடுக்கிற சொல்லிட்டேன். நீ மட்டும் இப்போ இங்கே நிற்கிறது தெரிஞ்சா என்ன நினைப்பாங்க தெரியுமா? அவங்க பேசுகிற பேச்சு எல்லாத்துக்கும் எனக்கு கேவலமாக ஒரு பேரை கொடுத்துட்டு போயிடுவாங்க. அதை வாங்கி தரதான் நீ ஆசைப்படுறியா? சரி, கேவலமா ஒரு பேச்சு பேசிட்டோம். அடுத்த செகண்டே உங்க கழுத்துல தாலி கட்டி கையோட வீட்டுக்கு கூட்டு போயிடுவேன். அதுக்கு ஒரு செகண்ட் ஆகாது. கார்த்தி, சொன்னா புரிஞ்சுக்கோ கார்த்தி. நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறதுலாம் செட் ஆகாது கார்த்தி. அதுக்குன்னு அவங்க சொல்ற மாதிரி நல்ல விலைக்கு விற்கணும்னு ட்ரை பண்றாங்க. ஏன் நல்ல விலைக்கு நீயும் ஏலம் போறதுக்கு ரெடியா இருக்கியா? அது சொல்லடி, இதுக்கு பதில் சொல்லு, நான் போறேன். ஏற்கனவே ஒரு தடவை இப்படிதான் பண்ண பார்த்தாங்க. அப்போ என் அந்த மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்க விடாம பண்ணது யாருன்னு தெரியுமா? என் அண்ணா மிஸ்டர் ரோஹித் பிரகாஷ். எங்க வீட்டில் எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் அமைதியா இருக்காங்க. நான் உன்னை தான் லவ் பண்றேன், உன்னை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு தெரிஞ்சுட்டு தான் இருக்காங்க. இப்போ நான் சொன்னா போதும், நாளைக்கே நீ என் பொண்டாட்டி ஆயிடுவ. பட் அதெல்லாம் விஷயம் இல்லை பவி. நீ உனக்கு நடந்த கொடுமைக்கெல்லாம், உனக்கு நடக்கிற கொடுமைக்கெல்லாம் நீ எதிர்த்து பேசணும். அது மட்டும்தான் உன் லைஃப்பில் நடந்த எல்லா கொடுமைக்கும் நீ திருப்பி கொடுக்குற பதிலடியாக இருக்கும். அப்படிப்பட்ட என் பொண்டாட்டியை தான் நான் கையை பிடிச்சி கூட்டு போகணுன்னு எதிர்பார்க்குறேன். உனக்கு தைரியம் இருக்குது, தன்னம்பிக்கை இருக்குன்னு எனக்கு எல்லாமே தெரியும். பட் இந்த 4 பேர் 4 விதமாக பேசுகிறதுக்காகலாம் உன் தைரியத்தின் தன்னம்பிக்கையும் அடகு வைக்க ட்ரை பண்ணாத பவி. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அவளாம் வெறும் டம்மி தான், புரியுதா? அவள் எதுக்காக வந்தான்னு நீ யோசிக்கிற மாதிரி தான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன் எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்கோம். அப்படி இருக்கிற பட்சத்தில் அவளால் எதுவும் பண்ண முடியாது. பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனியையும் சரி, என் பவியையும் சரி, ஃபஸ்ட்டு நீ அம்மா ஏக்கத்துக்கு ஏங்கினதை பார்த்துட்டு தான் நான் உன்னை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். திரும்பவும் சொல்கிறேன் பவி, உனக்கு இருக்கிற அம்மா ஏக்கத்தை நான் தான் போக்கணும்னு நினைக்கிறேன். என் அம்மா மேலே வைக்கிற மொத்த பாசத்தையும் நான் தான் அனுபவிக்கணும்னு நினைக்கிறேன். அதனால தானே என்னவோ உங்கள் சித்தி உங்கள் அம்மா ஞாபகமாக உன் கையில் எதுவுமே கிடைக்க விடாமல் பண்ணிட்டாங்க. இப்போ நீ அம்மாவை பற்றி நினச்சப்போ கூட எனக்கு எதிர்ச்சியும் உன்னை பார்க்கணுன்னு தோணுச்சு, நான் வந்தேன். ஆனால் என் அம்மான்னு கூப்பிட்ட அடுத்த செகண்ட் நான் தான் உன் கண்ணு முன்னாடி நின்னேன். அப்படி இருக்கிற பட்சத்தில் எல்லா டைம்லேயும் என் அம்மான்னு கூப்பிடும்போது உன் பக்கத்தில் நான் தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். தாயா ஒரு தாரா இருக்கணும்னு சொல்கிற மாதிரி ஒரு தகப்பனா ஒரு அம்மாவா நான் இருக்கக்கூடாதா? ஃபர்ஸ்ட் இங்கேருந்து போ. பதில் சொல்லடி, இவ்வளோ பேசுகிறல்ல, உன் மனசு என்ன என்கிட்ட மட்டும் கல்லா இருக்குமா? இங்கே பாரு, என் சித்தி எனக்கு பண்ண போகிற அநியாயத்துலேருந்து எப்படி என்னை பாதுகாத்துக்கணும்னு நீ நிறையாவே சொல்லி தந்திருக்க. அதுக்கேற்ற மாதிரி நான் என்னை பாதுகாத்துப்பேன். எந்த வலையிலையும் போய் நான் விழ மாட்டேன், யாரையும் நான் கல்யாணம் பண்ண மாட்டேன். அதே மாதிரி இப்போதைக்கு உன்னையும் கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாவில் நான் இல்லை, உன்னை லவ் பண்ணுறேன்னு வெளியில் சொல்கிற ஐடியாவிலும் இல்லை. அதே போல் நீ தெரிஞ்சுக்கோ, என் கல்யாணம் நடக்கும்பொழுது உங்கள் அண்ணன் எப்படி தடுத்தாரோ அதே மாதிரி என் தம்பி படிப்புக்கு பின்னாடி இருக்கிற ஸ்பான்சர் நீ தான் எனக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி எங்கள் அப்பா திருந்தனத்துக்கு பின்னாடியும் நீ தான் இருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இப்போ உனக்கு நான் எல்லாத்தையும் பண்ணிட்டேன், வாடி என் கூடன் தான் உன்னோட பார்வை இருக்கு. ஆனால் நீ சொல்கிற மாதிரி எனக்கு தைரியம் இல்லை கார்த்தி. இறந்து போன எங்கள் அம்மாவுக்கு நான் கலங்கத்தை ஏற்படுத்த விரும்பல கார்த்தி. லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறான் அப்படின்னு என் சித்திக்கு நல்லாவே தெரிஞ்சிடும். அப்படி இருக்கிற பட்சத்தில் பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனியில் பில்லர் ஆஃப் த கம்பெனி மிஸ்டர் கார்த்திக் பிரகாஷ் கல்யாணத்தில் என் சித்தி அசிங்கமாக பேசுவாங்க. அங்கே வர எல்லா கெஸ்ட்டுக்கு முன்னாடியும் உன் குடும்பம் தலை குனிஞ்சு நிற்கும். இப்படிப்பட்ட ஒருத்தியை கல்யாணம் பண்ணுற அன்னைக்கே உன் ஸ்டேட்டஸ் எல்லாமே தலைகீழ கவுந்துடும். உங்கள் அண்ணன், உங்கள் அப்பா, உங்கள் அம்மா எல்லாரும் உன்னோட கல்யாண வாழ்க்கைக்காக தலை குனிகிற மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட அசிங்கத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்டு உன் கூட வந்து வாழ சொல்கிறியா? எங்கள் சித்தி என் வாழ்க்கையை கெடுக்கணும்னு எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போவாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் என்னால் உனக்கும் சரி என் அம்மாவுக்கும் சரி ஒரு கலங்கத்தை ஏற்படுத்த முடியாது கார்த்தி. அவ்வளோதான் முடிவு, அப்படித்தானே? ஆமாம், நீ தயவு செஞ்சு கிளம்பு. இங்கே நிற்கிறத தெரிஞ்சா இன்னும் கேவலமாக போய் முடியும். சரி போகிறேன், கிஸ் கொடு. கார்த்தி,
கொடுடி. நான் என்ன பேசிட்டு இருக்கேன் இப்போ? நம்ம ரெண்டு பேரும் என்ன பேசிட்டு இருந்தோம்? கிஸ் கொடுன்னு கேட்டுட்டு இருக்கேன். நீ பேசுனது எதுவுமே காதில் கூட ஏறல. ஸோ கிஸ் கூட. ஏய் மனுஷனா நீ? இவ்வளோ தூரம் உனக்கும் உன் ஃபேமிலிக்கும் கெட்ட பேர் வரும்னு சொல்லிட்டு இருக்கேன், எங்கள் அம்மாவுக்கு கெட்ட பேர் வரும்னு சொல்லிட்டு இருக்கேன். அதையும் உன் காதில் விழ மாட்டேதே. நானும் அதே தானே உன்கிட்ட சொன்னேன். நீ அம்மான்னு கூப்பிடும்போதெல்லாம் நான் தான் உன் பக்கத்தில் இருக்கணும். அம்மாவுக்கான மொத்த பாசத்தையும் நான் தான் கொடுக்கணும். உன் அம்மா பாசம் மொத்தத்தையும் நான் தான் வாங்கிக்கணும்னு. அது உன் காதில் ஏறலல்ல. அப்படி இருக்கிற பட்சத்தில் நீ பேசுகிற எதுவுமே என் காதில் ஏறாது. இந்த எமோஷனல் கண்ணீர் இது எதுவுமே நான் மதிக்க கூட தயாரா இல்லை. ஏன்னா இது எல்லாமே ஒரு கோழத்தனத்தோட வெளிப்பாடு. ஒரு அளவு தான் பொறுமையாக இருப்பேன். ஐ நீட் கிஸ். ஏய் போடா. போடான்னு சொன்ன அப்படின்னா இப்போ கதவை திறந்துட்டு ஸ்ட்ரைட்டாகவே உங்கள் வீட்டு வாசல் வழியாக போவேன். ஒழுங்காக கிஸ் கொடுத்த அப்படின்னா வாங்கிட்டு வந்த வழியே யாருக்கும் தெரியாமல் போவேன். ஏன் கார்த்தி நான் போட்டு பாடப்படுத்துறேன்? படப்படுத்துகிற மாதிரியா தெரியுது முட்டைக்கண்ணி? ஏய் ஐ லவ் யூ. ஐ லவ் யூ முட்டைக்கண்ணி. ஐ லவ் யூ பவித்ரா. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. ஐ நீட் கிஸ். ஓவர் எமோஷ்னலில் தான் வந்தேன். பட் இங்கே வேறு எமோஷ்னல் நடந்துருச்சு. அதுக்காக எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு கிஸ்ஸோட கிளம்பலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். நீ என்ன நினைக்கிற? இல்லை கார்த்தி, அடுத்த கட்ட எமோஷ்னலுக்கும் போகலான்னு ஏதாவது யோசிக்கிறியா? ஓகேண்ணா சொல்லு, போகலாம். சீ உன்கிட்டலாம் பேசவே கட்டுப்பாவுதே. நான் போகிறேன். அடியே மனம் இல்ல நானிக்காதடி கொடியே என்ன கண்டு நீ சொக்காதடி சாப்பாட போடாம கேப்பார கேளாம கூப்பாடு போடாதடி அடியே ஏய் விட்றா. கத்தாத. கத்துனா அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வேறு ஏதாவது பண்ண வேண்டியது இருக்கும். இங்கே பாரு பார்த்ததுனால தாண்டி முட்டைக்கண்ணி அழகில் மயங்கி போயிருக்கேன். கார்த்தி, இடுப்புலேருந்து கையெடு கார்த்தி. சைலண்ட்டாக இருந்த அப்படின்னா ஒரு கிஸ் ஸ்ட்ராங்காக கொடுத்துட்டு போயிடுவேன். வைலண்ட்டாக பிஹேவ் பண்ணணும்னு நினச்ச அப்படின்னா என்னை தீண்டி விட்டாள் திரி தூண்டி விட்டாள் என்னை நானே தொலைத்து விட்டேன் ஓர் மார்கழியின் முன்பனி இரவில் என்னை நானே எரித்து விட்டேன் தொடங்கினால் கூசும் இடங்களா நகங்களே கீரும் படங்களா தேகம் என்பதென்ன ஓராடை கோபுரம் ஆடை வெல்லும் போது ஓர் காமன் போர் வரும் குறும்புகள் குறையாது தழும்புகள் தெரியாது காதல் தீவிரவாதியின் ஆயுதமானதே. முன்னாடி முட்டைக்கண்ணி முடியெல்லாம் மாற்றிட்டேன். நானும் அமைதியாக இருக்கலான்னு பார்க்குறேன், ஆனால் நீ என் கோவத்தை தூண்டி பார்க்குறேன். கொலை பண்ணிடுவேன் பார்த்துக்கா. கழுத்தில் தான் கை வச்சிருக்கேன், அப்படியே நடிச்சிருவேன். அப்புறம் உங்கள் அண்ணன் தேடினாலும் தம்பி கிடைக்க மாட்டாரு, உங்கள் குடும்பம் தேடினாலும் நீ கிடைக்க மாட்டேன். பத்தியை தான் நானும் சொல்கிறேன். நானும் உன் கழுத்தை எப்படி பிடிச்சிருக்கேன் பத்தியா? நீ என்னை கொல்லும் பொழுது நானும் உன்னை கொல்லுவேன். சந்தோஷமோ துக்கமோ சேர்ந்து அனுபவிப்போம். அதை விட்டுட்டு தேவையில்லாமல் ஏதாவது யோசிச்சுட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன், அது உனக்கு நல்லதில்ல. முறைப்படி கல்யாணம் பண்ணி முறைப்படி எல்லாம் நடக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் நீ என்னை ரொம்ப தூண்டி விட்டு பார்க்குற. என்ன நடக்கணும் எனக்கே தெரியாது. அப்புறம் முட்டைக்கண்ணி, எதுக்குடா தூக்கி மடியில் உட்கார வச்சிருக்கேன்? எனக்கு 2 நாளாக இந்த ஃபர்ஸ்ட் நைட் கனவே வருதா? ம் அப்படி தான் வருது. அதனால தான் நான் உன்னை தேடி தேடி வரேன்னா ரொமான்ஸ் பண்ணலான்னு. ஏன் நீ சீக்கிரம் தைரியமாக செயல்படக்கூடாது? நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க கூடாது? கார்த்தி ப்ளீஸ் கார்த்தி, நான் கெஞ்சியும் பார்த்துட்டேன், அழுதும் பார்த்துட்டேன், மிரட்டையும் பார்த்துட்டேன். ஒர்க் அவுட் ஆகலான்னு தெரியுதுல்ல. ஸோ நான் சொல்கிற பிளான் ஒர்க் அவுட் பண்ணலாம்ல. ஏய் என்ன பண்ணிட்டு இருக்க? கதவை தாப்பா போட்டு. போச்சு போச்சு, வந்துட்டா இவ ஒருத்தி போதும்னா. போச்சு வந்துட்டா இவ ஒருத்தி போதும்னா. முந்தனா அப்படி சொல்லணும், நீ எதுக்கு அப்படி சொல்ற? நானும் தானே அப்படி சொல்லணும். நீ சொல்கிற மாதிரியே என்ன உள்ள நானும் இருக்கேன்ல. நான் ஒன்னாலதான் இப்ப மாட்ட போறேன். மாட்ட நீ திரும்ப தோ கண்ணத்தில் மட்டும் ஒரு கிஸ் கூட போகிறேன். அப்புறம் ஒரு ஐ லவ் யூ. கார்த்தி எந்த டைம்ல என்ன கேட்டுட்டு இருக்க? ஏய் இப்ப கதவை திறக்க போறியா இல்லையா? அதுக்குள்ள நீ தூங்கிட்டியாடி? கார்த்தி போ கார்த்தி. எனக்கு என்னடி கஷ்டம் ஒரு கிஸ் கொடுத்து ஐ லவ் யூ சொல்கிறதுக்கு? காதல் தீவிரவாதியின் ஆயுதமானதே என்னை திண்ணி திண்ணி தீ மூட்டுகிறாய். 10ல் தான். சரி ஓகே ஐ லவ் யூ.
ஐ லவ் யூ பைத்தியக்காரா, கிளம்பு. பட் என் முடிவில் எதுவும் மாற்றம்ல, அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோன்னா இனிமேல் அடிக்கடி இப்படி வருவேன். நீ எதுக்கும் டோர் அப்பப்போ லாக் பண்ணியே வைய. அடிக்கடி வருவியா? ஆமாண்டி, போயிட்டு வரேன்னா. ம். இப்போ எதுக்கடி திருட்டு மொழி முடிக்கிறேன்? டோர் எதுக்கடி லாக் பண்ணி வச்சிருந்தேன்? ஏன் லாக் பண்ணக்கூடாதா? வேற ட்ரெஸ் மாற்றலாமா அப்படின்றதுக்காக நான் லாக் பண்ணி வச்சிருந்தேன். இப்போ இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன கேடு வந்துச்சு நீ மாற்ற போன? உனக்கு என்ன ட்ரெஸ் மாற்றத்தை கூட சொல்லிட்டு தான் மாற்றுவாங்களா? சும்மா கேள்வி கேட்டுக்கிட்டு ஒழுங்கா தூங்குற வேலையை பாரு. நான் போயிட்டு மணி என்ன பண்ணுறான்னு பார்த்துட்டு வரேன். நடவடிக்கை ஒன்றும் சரியில்லையே. சரி, கால் பண்ணி கலெக்ட் பண்ண இன்ஃபர்மேஷனை சொல்லுவோம் இவ வர்றதுக்குள்ள. ஹலோ சார், நான் சந்தேகப்பட்டேன்னு சொன்னல ஒரு விஷயம், அது கன்ஃபார்ம் தான். என்ன சொல்ற? ஆமாம் சார், நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நம்ம கையில் ஒரு பகடைக்காய் கிடச்சிருக்கு. அப்போ என்ன, உருட்டி விட்டுருவோம். அதை சொல்லலாம் தான் சார் கால் பண்ணேன். அதே போல உன்னை சந்தேகப்பட்டு தான் அவன் உன் மொபைலை கையில் கொடுத்து வச்சிருந்தான்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவன் என்ன வேணாலும் உன் நம்பரை ட்ரேஸ் பண்ணட்டும், அதை பற்றி எந்த பிரச்சனையும் கிடையாது. அவன் 48 ஹவர்ஸில் முடிக்கிறேன்னு சொன்ன கேஸை நாளைக்கு மார்னிங் நானே போய் முடிச்சு வைக்கிறேன் என் தலைமையில். புரியல சார். நாளைக்கு மார்னிங் அந்த பிரச்சனையை முடிச்சுட்டு உன்கிட்ட நான் சொல்கிறேன். இதுக்கப்புறம் உன்னை கழுகு பார்வை மாதிரி நோட் பண்ணுவானுங்க. நீ தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும். சரி, இப்போதைக்கு இந்த பிரச்சனை உன்னை எதுவும் பாதிக்காது. அப்படி உன்னை பாதிக்குன்ற பட்சத்தில் உனக்கே தெரியும் என்ன பண்ணணும், பகடக்காயை எப்படி உருட்டணும்னு. புரியுது சார். எதுவாக இருந்தாலும் துணிஞ்சு பண்ணு, நான் இருக்கேன், பார்த்துக்கலாம். அவள் பேரை நாளும் அசை போடும் உள்ளம், அவள் போகும் பாதை நிழல் போல செல்லும். மௌனம் பாதி மோகம் பாதி என்னை கொல்லும் என்னாலும்